Hi students, welcome to போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். 10th சயின்ஸில் நம்ம யூனிட் வைஸாக புக் இன்சைட் மெட்டீரியல் நம்ம பார்த்துட்ருக்கோம். 1 மார்க்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். இந்த கிளாஸில் யூனிட் நம்பர் 5 அக்காஸ்டிக்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றுலாம் பின்னாடி இருக்குது, பார்ப்போம். 1 மார்க்ஸ். அக்காஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் a branch of physics that deals with the production, transmission, reception, control and the effects of sound. இதை பற்றி படிக்கிறதா. Sound is produced by vibration. வைப்ரேஷனால தான் வருது. Vibrating bodies produce energy in the form of waves called sound waves. Sound produced due to the vibration needs a material medium. அதுதான் gaseous, liquid or solid எல்லாமே தேவை for its propagation. ஏதாவது ஒன்று தேவை ப்ரொபகேஷனுக்கு, சரிங்களா? வேக்யூம்ல டிராவல் பண்ணாது. எக்ஸாம்பிள் ஆன் த மூன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மூணில் அட்மாஸ்பியர் இருக்குல்ல. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூனல் வேவ்ஸ், ஸோ தட் கேன் டிராவல் த்ரூ எனி மீடியம். அடுத்தானே அப்போனா என்னத்தோம்? லாங்கிடியூனல் வேவ் சாலிட்ஸு, லிக்யூட்ஸ், கேஸஸ் அது வழியாக பாஸ் ஆகும். Yes, sound travels, particles in the medium vibrate along the direction of propagation of the wave, resulting in the high and low pressure region called compression rarefaction. Sound wave போகும்போது compression rarefaction தான் வரும். So it is along the direction of propagation. அது மாதிரி ஆடிபிள் வேவ்ஸ் அப்படின்னா என்னத்தோம்? வித் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் ஃப்ரம் 20 gets to 20,000 gets generated by vibrating bodies such as vocal cords, stretching strings, etc. அது மாதிரி இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் ஆனா frequency below 20 gets that cannot be heard by human ear. ஸோ எர்த்துகோக் வேவ்ஸ், ஓசோன் வேவ்ஸ், சவுண்ட் ப்ரொடியூஸ் வேவ்ஸ் இதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. இதெல்லாம் இன்ஃப்ராசோனிக். அல்ட்ராசோனிக்னா ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் than 20 கிலோ ஹெட்ஸு, அது நம்ம பார்க்கணும். ஸோ 20 ஹெட்ஸ் கீழே 20 கிலோ ஹெட்ஸ்க்கு மேலே ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நம்மளோட கேட்கக்கூடியது. த ஹியூமன் cannot detect this, பட் கிரியேட்ஸ் லைக் மஸ்கிட்டோ, டாக்ஸ், பேட்ஸ், டால்ஃபின் இதெல்லாம் கேட்குமா அது. ஸோ எக்ஸாம்பிள் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பை பேட்ஸ், சரிங்களா? ஸோ சவுண்டுக்கும் லைட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? சவுண்டுக்கு மீடியம் தேவை, இதுக்கு மீடியம் தேவையில்லை. சவுண்டுங்கிறது லாங்கிடியூனல், இது வந்து டிரான்ஸ்வர்ஸ். வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும் வேவ் லென்த். இவரோட இது ரொம்ப ரொம்ப கம்மியாகும், அதாவது 10⁻⁻7 மீட்டர் அந்த அந்த ரேஞ்சில் இருப்பார். அண்டு ஏரில் 340 மீட்டரில் மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி நம்ம சொல்கிறோம். அட் என்டிபி நார்மல் டெம்பரேச்சர் பர்ஸில் சொல்கிறோம். ஏரில் இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணும். ஏரில் இவர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீடு மேக்ஸிமம் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு. The velocity with which particles of the medium vibrate to transfer energy in the form of wave is called particle velocity. Velocity which the wave travels through the medium is called wave velocity. சரிங்களா? The distance of the sound wave in unit time. இதான் நம்ம வந்து v is equal to lambda by t அப்படின்னு போட்டுருவோம். இதில் v is equal to n into lambda அப்படின்னு, ஏன்னா 1/t lambda அப்படின்னு ஒரு இது ஃப்ரீக்வன்சி, சாரி என்னங்கிறது ஒரு இதுவும் ஒரு 1/t ஃப்ரீக்வன்சி. ஸோ என்னங்கிறது ஃப்ரீக்வன்சி, லேம்டாங்கிறது வேவ் லென்த், டீங்கிறது டைம் பீரியட், விங்கிறது வெலாசிட்டி. சரிங்களா? அந்த வெலாசிட்டி பார்க்கறதுக்கு ஃபார்முலா இங்கே பார்த்துருக்கோம். வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? சாலிட்ல. சவுண்ட் வேவ் வந்து ரொம்ப மேக்ஸிமம் சாலிட்ல இருக்கும். பிகாஸ் தே ஆர் மோர் எலாஸ்டிக் தென் லிக்யூட்ஸ், கேசஸ். லீஸ்டா எங்க இருக்குன்னா கேசியஸ் மீடியத்தில், சின்ஸ் கேசஸ் ஆர் லீஸ்ட் எலாஸ்டிக். ஸோ ஸ்பீடு இந்த இரிகேஷன் பார்த்துக்கோங்க. சாலிடுக்கு அதிகம், லிக்யூடுக்கு அதோட கம்மி, கேசஸ் அதோட கம்மி. வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ் சொல்கிறோம். Told that the speed of sound in solids directly proportional to the square root of elastic modulus and inversely proportional to the square root of density. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாலிட்ல இருக்கக்கூடிய சவுண்டோட ஸ்பீடு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருக்கேன். எஃப் டென்சிட்டி. Velocity of sound in gas is inversely proportional to the square root of density of the gas. ஸோ இங்கே ஃபார்முலா இருக்கேன். V is equal to directly proportional to 1/d டென்சிட்டி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த மாதிரி டெம்பரேச்சர் பார்க்கும்போது சவுண்ட் ஆஃப் கேஸ் அதோட வெலாசிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ V is directly proportional to root of t. சரிங்களா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஸ் டெம்பரேச்சர் இருக்கும். அண்ட் இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு சம்மு நிறைய கேட்பாங்க. VT is equal to V0 plus 0.61 டெம்பரேச்சர் T மீட்டர் பர் செகண்ட். ஸோ V0ங்கிறது 0°C வெலாசிட்டி சவுண்டு. V0 அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தான், 331 மீட்டர் பர் செகண்ட். இதை எடுத்துக்கலாம் ஃபார் ஏருக்கு. இது போக டெம்பரேச்சர் நம்ம வந்து கொடுக்கும் போது அது வேற இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஏத்தாப்புல அந்த வெலாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா?
So velocity of sound changes by 0.61 meter per second when the temperature changes by 1 degree Celsius. ஸோ இங்கே டீன்னு போட்டிருக்காங்களே அந்த டீயில் ஒவ்வொரு டிகிரியும் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 0 போட்டிங்கன்னா விடிசி கூட வி நாட்னு வரும். இதுவே 1 போட்டு பாருங்க, அப்போ வி நாட்டை விட 0.61 கூடி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 1 டிகிரியில் ஒவ்வொரு தடவையும் அந்த வெலாசிட்டி சவுண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 0.61 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற இதில் இதாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16. The effect are relative humidity. Humidity increase ஆகும்னா speed of sound increase ஆகும். This is why sound is here clear from long distance during the rainy season. மழை காலத்துல தூரத்துல இருந்து கேட்கும். ஏன்னா humidity increases தான் speed of sound increases. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிள் நேச்சர் ஆஃப் த மீடியம் சாலிடு நேச்சர் ஆஃப் த மீடியம் அப்படிங்கிற நேம் ஆஃப் த இது நேச்சர். சரிங்களா? ஸோ காப்பர் அயன் அலுமினியம் இதோட ஸ்பீட்லாம் பாருங்க. அதுமாதிரி லிக்யூடு நேம் ஆஃப் த மீடியம் நேச்சர் ஆஃப் த மீடியம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? கேஸஸ் 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்குது ஸ்பீடு, ஸ்பீட் ஆஃப் சவுண்டு நம்ம பார்க்கணும். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? காப்பரில் அப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இப்படி இருக்குது மீட்டர் per செகண்ட் யோசிக்கணும். ஏரில் 20 டிகிரியில் எவ்வளோ இருக்குது. அப்போ இதில் பார்த்தாலே தெரியும் சாலிடாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அலுமினியம் அயன்லாம் அதிகமாக இருக்குது. மீடியமாக கெராசின் வாட்டர் சி வாட்டரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியாக கேஸில் இருக்குது. இதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். The bouncing of sound waves from the interface between two media அதான் reflection sound. எப்படி லைட்டுக்கோ அதே மாதிரி இருக்கும். Waves that strike the interface are called incident waves. Waves that bounce back are called reflected waves. அதே மாதிரி இதுலயும் laws of reflection obey ஆகும். Incident ray normal to the reflecting surface. Reflected wave at the point of incidence lie in the same plane. The angle of incidence I is equal to the angle of reflection or equal ஆகும். The perpendicular line drawn at the point of incidence is called the normal. நமக்கு தெரியுங்களா லைட்டுக்கு பார்த்த மாதிரி தான். When a compression traveling towards a rigid wall, denser medium is reflected and it is reflected back as a compression. Direction of compression is reversed. சரிங்களா? ஏன்னா சவுண்டு வேலை கம்ப்ரஷன் ரேரிஃபேக்ஷன் உண்டு. ஸோ ரிஜிட் வால டுவர்ட்ஸாக இருக்கக்கூடிய கம்ப்ரஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் அ கம்ப்ரஷன். அப்படிதான், ஜஸ்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு கம்ப்ரஷன் பவுண்டரி ஆஃப் த ரேர் மீடியத்தை ஹீட் பண்ணும்போது இட் இஸ் ரெஃப்ளெக்ட் அஸ் அ ரேர் ஃபேக்ஷன். சரிங்களா? அப்போ அந்த ரேர் மீடியம் டென்சர் மீடியம் ரொம்ப முக்கியம். The medium in which the velocity of sound increases compared to another medium is called rarer medium. அப்படிதான் நம்மளுக்கு வந்து லைட்ல பார்த்த மாதிரி தான் velocity of sound இன்க்ரீஸ் ஆகுதா அதான் இன்னொரு மீடியத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த மீடியம் எப்படி இருக்கு. another medium is called rarer medium. வாட்டர் இஸ் ரேரர் கம்பேர்ட் டு ஏர் ஃபார் சவுண்ட். இதில் நம்ம லைட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம யோசிக்கணும் வேண்டி இருக்கும். சரிங்களா? இதில் வாட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம சொல்கிறோம் ஏரை விட அதுதான் அதிகம். த மீடியம் விச் த வெலாசிட்டி டிக்ரீசஸ் கம்பேர்ட் டு அனதர் மீடியம் இஸ் கால் டென்சர் மீடியம். அப்போ ஏருங்கிறது இங்கே டென்சர் மீடியம் கம்பேர்ட் டு த வாட்டர் ஃபார் சவுண்டு. சரிங்களா? உங்களுக்கு அங்கே லைட்டில் ஏர் தான் ரேரர் மீடியம், ஏன்னா அங்கே தான் ஸ்பீடு மேக்ஸிமம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் லைட்டில். சரிங்களா? இங்கே சவுண்டுக்கு when sound is reflected from the plane surface, the intensity of reflected ray is neither decreased nor increased. ஸோ ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது சவுண்ட் அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி ஆஃப் ரெஃப்ளெக்டட் வே வந்து மாறாது, அதாவது குறையும் ஆகாது கூடம் ஆகுது. when reflected from a convex surface, the reflected ray diverges out and the intensity is decreased. when இது வந்து பாருங்க பிளெயின் சர்ஃபேஸ்லாம் மாறாது, கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் மாறும், அதான் டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுமாதிரி கான்கேவ் சர்ஃபேஸில் பண்ணும்போது ரெஃப்ளெக்டிவ் வேவ்ஸ் ஆர் கன்வெர்ஜ்டு அண்ட் ஃபோக்கஸ்ட் அட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேராபோலிக் சர்ஃபேசஸ் ஆர் யூஸ்டு வென் சவுண்ட் நீட்ஸ் டு ஃபோக்கஸ் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட். மெனி ஹால்ஸ் ஆர் டிசைன்டு வித் பேராபோலிக் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேசஸ். அதுமாதிரி எலிப்டிக்கல் சர்ஃபேசஸ்ன்னு இருக்கு. ஒன் ஃபோக்கஸ் அதுலேருந்து சவுண்ட் வரக்கூடியது வில் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்டட் டு த அதர் ஃபோக்கஸ் நோ மேட்டர் வேர் இட் ஸ்ட்ரைக்ஸ் த வால். எங்கே படுதுன்னு முக்கியம் இல்லை, அதர் ஃபோக்கஸும் போயிடும். திஸ் பிரின்சிபல் யூஸ் இன் த டிசைனிங் விஸ்பரிங் ஹால்ஸ். ஒரு இடத்துல அந்த ஹால்ஸில் ஒரு இடத்துல முணங்கினாலும் பேசினாலும் இன்னொரு இடம் வாங்கி கேட்குமா. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விஸ்பரிங் கேலரிஸ் நம்ம புக்கில் போட்டிருப்பாங்கல்ல அந்த பிக்சர் போட்டு, சென்ட் பால்ஸ் கதீட்ரல் சர்ச் இன் லண்டன் பில்ட் வித் எலிப்டிக்கலி ஷேப்டு வால்ஸ். த கிளாபிக் போர்டிகோ இன் கோல்கொண்டா Ports, Hyderabad is an acoustical wonder of a series of arches where sound gets compressed and bounces back amplified. அப்புறம் எக்கோ பற்றி சொல்லியிருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கோ இஸ் த சவுண்ட் ரீப்ரொடியூஸ்ட் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சவுண்ட் ஃப்ரம் வேரியஸ் ரிஜிட் சர்ஃபேஸ் such as wall, ceiling, surfaces, mountain, etc. Persistence of hearing of human ears வந்து 0.1 second. The minimum time gap between the original sound and the echo must be 0.1 second. சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அதனால் நம்ம அந்த மினிமம் டைம் கேப்பு வேணும். Persistence of hearing of human ear வந்து 0.1 second.
வெலாசிட்டி பார்க்கணும் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சவுண்ட் பை டைம் டேக்கன். இங்க இந்த எக்கோவில் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும், அதனால 2Dன்னு பண்ணணும் சரிங்களா. 2D பை டைம். டி வேணும்னா நமக்கு வந்து டைம் இன்ட்டு வெலாசிட்டி பை 2 போட்டிருக்கோம்னா விடி பை 2. ஸோ டி வந்து 0.1 செகண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, அந்த டைம் கேப் வேணும், அப்போ அதை போட்டாச்சு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு விடி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துடும் 1/10 வந்துடும். ஸோ V/20 அப்படின்னு வந்துடும். ஸோ த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்கார்ட் ஹியர் த எக்கோ அப்படின்னு எவ்வளோ இருக்குன்னா 1/20th பார்ட் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் இயர் அப்படி இருக்கணும். மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த சவுண்டோடைய வெலாசிட்டி நியர்ல இருக்குல்ல அதோடைய பார்ட்ல 1/20, 1/20, அதாவது 20 பங்கு வந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் சரிங்களா. அப்போ அதை பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணி போடணும். அது மாதிரி வெலாசிட்டி சவுண்டு பார்த்தீங்கன்னா 344 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எவ்வளோ வச்சுக்கிறோம் ஹியர் எக்கோ 17.2 மீட்டர் இருந்தால் எக்கோ கேட்கும். அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ. சம் அனிமல்ஸ் communicate and locate object over a long distance using echoes. அப்படிதானே the principle of echo is used in the obstetric ultrasonography to create real-time images of the developing embryo fetus. The safe tool with no harmful radiation. Echo is used to determine the velocity of sound waves in any medium. So இதோட application பார்த்துக்கோ ரொம்ப important. The apparatus required to measure velocity of sound by the echo method. Source of sound pulses, measuring tab, sound receiver, stopwatch, இதெல்லாம் அந்த apparatusலாம் இருக்கு. In the echo method, the sound pulse travels a total distance of 2D while going from source to wall and back. இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் echo methodல. அப்போ speed of sound வந்து 2D by T ன்னு போடுவோம். Sound bowls are curved concave surface இருக்கும் used in auditoria and helps to improve sound quality. Placed such that speaker is at the focus of the concave surface. An ear trumpet is hearing aid useful for people with hearing difficulty. One end is wide and the other is narrow, concentrating sound to enter the eardrum with more intensity. இதெல்லாம் ear drum யூஸ் ஆகுது. மெகாஃபோன் நம்ம பார்த்துருப்போம். ஹார்ன்ஸ் எவ்ரி டிவைஸ் யூஸ் டு அட்ரஸ் a small gathering. அப்படிதானே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்களே. Sound is considered by the multiple reflection of the walls of the tube so the voice can be heard over a long distance. The apparent change in the frequency due to the relative motion between the source and the listener was first observed and explained by Christian Doppler, 1803, வாழ்ந்தாரு 1853, by an Austrian mathematician and physicist. தெரியுங்களா Doppler effect. So when there is a relative motion between the source and listener, frequency of the sound heard by the listener is different from the original frequency. அப்படிதானே பஸ் முன்னாடி வரதும் நம்ம விட்டு போகும் போதும் சவுண்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அதோட frequency emitted by the source. This is known as a Doppler effect. Relative motion causing Doppler effect can be due to listener moving towards or away from the stationary source, source moving towards or away from the stationary listener. இந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் இருக்கு. போத் சோர்சஸ் அண்ட் லிசனர் மூவிங் டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஒன்னா வராங்க இல்ல ரெண்டு பேரும் விலைக்கு போறாங்க. அவர் ரெஸ்ட்ல நிற்காரு, பஸ் வருது, பஸ் ரெஸ்ட்ல இருக்கு, இவர் போறாரு, அப்ப விலைக்கு போறது. இதெல்லாம் நம்ம எல்லா கேஸும் பார்த்துருக்கோம். ஆர் த மீடியம் மூவிங் வித் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் ரெஸ்ட். ஸோ சோர்ஸும் லிசனும் ரெஸ்ட்ல இருக்கும்போது மீடியம் கூட மூவ் ஆகும், அது ஒரு கேஸ். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். n dash equal to v plus vl by v minus vs into n. General apparent frequency expansion, sound and listener moving towards each other. சரிங்களா. ஸோ இங்கே முக்கியமாக இதை பார்க்க போகிறோம். பொசிஷன் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் லிசனர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ ரெண்டு பேரும் மூவ் ஆனா டுவர்ட்ஸ் ஈச் அதர் இருந்தால் ஃபார்முலா எப்படி, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம புக்கில் இருக்கு, பட் நீங்கள் நோட்ஸ்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போத் மூவ் அவே ஃப்ரம் த ஈச் அதர் அப்படின்னா என்ன ஃபார்முலா, மைனஸ் பிளஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. மூவ் போத் மூவ் ஒன் பிகன் அதர், சோர்ஸ் ஃபாலோஸ் லிசனர். சரிங்களா. இவரும் மூவ் ஆகிறாரு, அந்த சோர்ஸும் மூவ் ஆகுது. சோர்ஸ் ஃபாலோஸ் லிசனர் அப்படின்னா அது லிசனருக்கு பின்னாடி வெளியே போகுது. சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆகுது. போத் மூவ் ஒன் பிகின் அதர், லிசனர் சோர்ஸை இப்போ ஃபாலோ பண்றாரு. ஸோ ரெண்டுமே பிளஸ்ஸாக வருது. சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்காரு, இவர் சோர்ஸை நோக்கி போறாரு. இதை மட்டும் பார்க்குறோம். விஎஸ் வரல, ஏன்னா விஎஸ் 0 ஆயிரும். சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்க லிசனர் மூவ்ஸ் அவே ஆகாது, அப்போ அதே ஃபார்முலா மைனஸ் போடுறோம். இப்போ லிசனர் ரெஸ்ட்ல இருக்காரு, சோர்ஸ் அவரை நோக்கி வருதுன்னா இப்போ விஎல் இருக்காது, விஎஸ் இருக்கும். அவரை நோக்கி வந்தனாலே மைனஸ், டூ வேர்ட்ஸ்னாலே மைனஸ் நாளே வச்சுக்கோங்க. அவேனா பிளஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புரியுற ஒரு இதில் நீ வச்சுக்கோங்க. சரிங்களா.
If the medium, example, wind moves with velocity W in the direction of sound propagation, V is replaced by V plus W. If opposite, V is replaced by V minus W. அப்படிதானே? ஒரு மீடியம் விண்ட் இருக்கு, ஒரு வெலாசிட்டியில் டபிள்யூங்கிற வெலாசிட்டியில் போது இந்த டைரக்ஷன் ஆஃப் சவுண்ட் ப்ரொபகேஷன் வி அப்படிங்கும்போது ஃபார்முலா போட்டிருக்கோம். கண்டிஷன் ஃபார் நோ டாப்லைட் எஃபெக்ட், எப்போல்லாம் நோ டாப்லைட் எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு என்ன கண்டிஷன்? சோர்ஸ் அண்ட் லிசன் போத் அட் ரெஸ்ட் எஸ் அண்ட் எல் மூவ் ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரெண்டு பேரும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும் போது, ரெண்டு பேரும் ரெஸ்ட் இருக்கும்போது, அண்டு எஸ்எல் மூவ் இன் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன், மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் போகும்போது சோர்ஸ் சிட்டுவேட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அலாங் விச் த லிசனர் மூவ்ஸ். இந்த இடத்துல சோர்ஸ் வந்து சென்டர்ல இருக்கும், அந்த சர்க்கிளோட சென்டர்ல இருக்கும், அலாங் விச் த லிசனர் மூவ், அந்த சர்க்கிள் தான் அந்த லிசனர் மூவ் ஆறாரு. அந்த மாதிரி இருந்தாலும் நோ டாப்லைட் எஃபெக்ட். இதுதான் கண்டிஷன். அதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஆஃப் டாப்லைட் எஃபெக்ட் மெசரிங் த ஸ்பீட் ஆஃப் த ஆட்டோமொபைல், போலீஸ் ரேடார், tracking a satellite, frequency of the radio waves decreases as the satellite moves away. அப்படிதானே? தள்ளி போக போக அந்த ரேடியோ வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுமா, அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், அதான் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் ட்ராக்கிங் ஏரோப்ளைன்ஸ் ஏர்கிராஃப்ட். சோனார் ஃபார் determining ஸ்பீட் ஆஃப் மரைன் அனிமல்ஸ் அண்ட் சப்மரைன்ஸ். ஸோ சில இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். At what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degree Celsius? ஸோ 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் போது அதோட வெலாசிட்டி இருக்கு, அதை விட டபுளா எந்த வெலாசிட்டில இருக்கும் அப்படிங்காங்க. எந்த டெம்பரேச்சர்ல இருக்கும் அதோட வெலாசிட்டி அப்படிங்காங்க. ஸோ T1 0 டிகிரி செல்சியஸ் கெல்வினா மாற்றணும். T2 வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் 273 அப்படி போடுவோம், கெல்வின்ல போடணும். V2 by V1 நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் T2 by T1. T2 அப்படிங்கிறது அந்த நம்ம டெம்பரேச்சரை போட்டிருக்கோம், T1 போட்டிருக்கோம், ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வருது? ஸோ 2 அப்படின்னு வருது. அப்போ 2 அப்புறம் என்ன வருதுன்னா 273 ப்ளஸ் டி பை, ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா T2 T1 வேல்யூலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுடலாமா? V2 by V1 டபுள் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ 2 அப்படின்னு போட்டுறோமா? ஸோ 2 அப்படிங்கிறத நம்ம போட்டுறோம். அப்புறம் இது இந்த ஃபார்லாம் போட்டு 4 வரும். டீ வேணும் அப்படின்னா மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு சில கொண்டு வந்தீங்கன்னா அப்போ 81 டிகிரி செல்சியஸில் இது வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம 2 போட்டிருக்கோம். ஸ்கொயர் வேணா நம்ம நம்ம செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நமக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனுங்க நான் சொல்கிறேன், ஏன்னா இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணணும், அப்போ தான் ஸ்கொயர் போகும். அதில் அப்புறம் நீங்கள் அந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4 அதெல்லாம் வந்துடும். சும்மா ஜென்ரலாக டச் பண்ணி விடுறேன். சோர்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்ணுது, சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் 90 ஹெட்ஸ், அப்ரோச்சிங் ஸ்டேஷனரி லிசனர் அவர் ரெஸ்ட்ல இருக்க வித் ஸ்பீட் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். வாட் ஃப்ரீக்வன்சி ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரை நோக்கி போகுது, அவர் ரெஸ்ட்ல இருக்கார், லிசன் அப்போ 0 விஎல், மற்றதெல்லாம் போட்டுக்கோங்க. விஎஸ் வந்து V/10 அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, அதை போட்டுருங்க. 100 ஹெட்ஸ். சோர்ஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 500 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மூவ்ஸ் லிசனர் வித் டுவர்ட்ஸ் லிசனர் வித் வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஹியர் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு ரெஸ்ட்லாம் இருக்காரு அப்படிதானே? இதுதான் மூவ் ஆகுது, சோர்ஸ் தான். ஸோ போட்டுட்டு நீங்கள் டுவர்ட்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது மைனஸ் போடுங்க, வந்துடும். அதுமாதிரி சவுண்டு ஒரு வெலாசிட்டி இருக்கு, டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி லிசனர், ஃப்ரீக்வன்சி 1000 ஹெட்ஸ். ஃபைண்ட் த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வென் மூவிங் அவே ஃப்ரம் கிராஸ் ஆஃப்டர் கிராசிங். அவரை கிராஸ் பண்ணி அவே தள்ளி போகுது, அப்போ அவருடைய அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி, அந்த சோர்ஸோட அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. 330 அப்ரோச்சிங் போட்டு 1000 இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் என் ஃப்ரீக்வன்சி வந்துடும், மூவிங் அவைனா என் டேஸ், அப்போ அது ப்ளஸ் ஆகும், அதில் போட்டுக்கோங்க. சரியா? பார்த்தோம். சோர்ஸ் அண்ட் லிசன் ஆர் போத் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் வித் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த ஃப்ரீக்வன்சி எமிட்டட் இஸ் எஃப்னா ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஹியர். அப்போ இது வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி, ரெண்டு பேருமே மூவ் ஆகிறாங்க டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஃபார்முலா அதே ஃபார்முலா, வெலாசிட்டி V/10 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். எஃப் ஃப்ரீக்வன்சி எமிட்டடா எஃப் அப்படின்னு டேரக்டாக போட்டுக்கலாம், இப்படி போட்டுருக்கோம். ஸோ 1.22 எஃப், இதுதான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியோட இத்தனை மடங்கு இருக்குன்னு அர்த்தம். எஃப்னா ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, என் டேஸ் அப்படின்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. சரியா? At what speed should a source move away from the stationary observer? So the apparent frequency is half the original frequency. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ஹாஃபாக இருக்கணும். எந்த ஸ்பீடில் போகணுன்னா அந்த சோர்ஸ் வந்து அவே ஸ்டேஷனரி அப்சர்வர் விட்டு அவே ஆகணும்
அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஸ்பீடில். இப்போ ஃப்ரீக்வன்சி n/2 ஹாஃப்னு சொல்லியாச்சு, அவே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் மற்றதெல்லாம் போட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ Vs = V. சோர்ஸோட வெலாசிட்டிலே போகும்போது ஸ்பீட் ஆஃப் சவுண்டு அதிலே போகும்போது உங்களுக்கு வந்து ஹாஃபாக கேட்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ பாயிண்ட்ஸ் ரிமெம்பர். Wave velocity is a velocity in which the wave travels through the medium. Velocity of the sound வந்து மேக்ஸிமம் இருக்கும் சாலிட்ல, பிகாஸ் they are more elastic in nature than liquids and gases. Gases வந்து least elastic in nature. Sound velocity lowest there. Infrasonic waves are sound waves with the frequency below 20 Hz. Human ear cannot hear these waves. Ultrasonic waves வந்து frequency greater than 20 kHz. சரியா? Yeah, human ear நம்ம வந்து cannot detect these waves அப்படிலாம் சொல்லியிருக்கோம். Reflection sound waves will be the loss of reflection. ஒரு compression hits the boundary of rare medium, it is reflected as rarefaction. அப்படிதானே? எக்கோ அப்படிங்கிற சவுண்ட் ரீப்ரொடியூஸ்டு டியூ டு த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் சவுண்ட் வேவ். மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஷுட் பி 17.2 மீட்டர் டு ஹியர் எக்கோ கிளியர்லி. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தான். இந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படி கான்ஸ்டன்ட் பார்த்தோம். இட்ஸ் ஃப்ரீக்வன்சி சவுண்ட் அஸ் ஹியர் வித் லிசனர். ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி அவருக்கு அப்படி தோணும், டூ வேர்ட்ஸ் வரும்போதும் சரி, அவே ஃப்ரம் லிசனர் போகும்போதும் சரி. சரிங்களா? இத்தனை ஒன்னோட நம்ம பார்த்துருக்கோம் இந்த யூனிட்ல. ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சம்மு வந்து சும்மா ஒரு ஜென்ரல் இந்த மாதிரி சம்லாம் வரும் அப்படின்னு காமிச்சிருக்கோம். உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் சம்மு மட்டுமே ஒவ்வொரு யூனிட்லையும் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபிசிக்ஸோடைய லாஸ்ட் யூனிட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.